यथा च अविद्यानिवृत्तेः ब्रह्मरूपत्वं सर्वाद्वैतं च तथा उपरिष्टात् वक्ष्ये. அவித்யானிவர்த்தி சத்துனும் சொல்ல முடியாது, சத்துல சேராது, அசத்துல சேராது, சதசத்துல சேராது, சதசத் விலட்சணத்திலும் சேராது. அது ஒரு அஞ்சாவது விதம் அப்படின்னு ஆனந்த போதாச்சாரியர் சொன்னார். அந்த பிரகாரத்தை வச்சுட்டு பூர்வபக்ஷி துவைத்தி ஒரு ஆக்ஷேபம் பண்ணினார். சித்தாந்தி என்ன பதில் சொன்னார்னா, அந்த பட்சம் சித்தாந்தம் இல்லை, அவித்யானிவர்த்தி அஞ்சாவது பிரகாரம் இந்த 4 பிரகாரத்துல சேராதது அப்படிங்கிறது இங்க சித்தாந்தம் இல்லை. அது வெறும் ஆரம்பத்துல புரிய வைக்கிறதுக்காக சொன்ன ஒரு விதம் தான். அதனால அந்த தோஷம், அதுல சொன்ன தோஷம் எதுவுமே எங்களுக்கு சம்மதம் இல்லை, ஏற்றுக்க முடியாது அப்படி சொன்ன. இந்த விஷயத்தை பற்றி விசேஷமாக நிரூபணம் பண்றதுக்கு சதுர்த்த பரிச்சேதம் இருக்கு. அங்க அவித்யா நிவர்த்தி கிம் ரூபம்னு ஒரு விசாரம் பண்ண போற. அது ஸ்வரூபம் என்ன, என்ன அத்தியந்தாபாவமா, இல்ல அதிஷ்டானம் பிரம்மஸ்வரூபமா, இல்ல அது ஒரு க்ஷணிகமான பதார்த்தமா, இப்படிலாம் விசாரம் பண்ண போற. அங்க என்ன தீர்மானம் பண்ண போறோம்னா, அவித்யா நிவர்த்தியர் பிரம்மரூபத்துவம். அவித்யா நிவர்த்திங்கிறது தனியா ஒண்ணு இல்லவே இல்லை, அது வெறும் பிரம்மஸ்வரூபம் தான். அவித்ய சேராத பிரம்மன் தான் அவித்யா நிவர்த்தி. அவித்யாஸ்தமயோ மோக்ஷா சாகபந்த உதாகிருதா நிவர்த்திராத்மா மோகஸ்ய ஜாதத்வேன உபலட்சித. அதாவது அவித்யுடைய நிவர்த்திங்கிறது என்னன்னா வெறும் பிரம்மன் தான் அவித்யா நிவர்த்தி. அவித்யை இல்லாத, அதாவது அகண்டாகார விருத்தி உபலட்சிதமான பிரம்மஸ்வரூபம் அவித்யா நிவர்த்திங்கிறது மேல சொல்ல போறோம். சர்வாத்வைதஞ்ச பாவாத்வைதம்னு மண்டன மிஸ்ரருடைய பட்சம். பாவாத்வைதம்னா பாவம் ஒன்னே ஒண்ணுதான், அபாவம் எத்தனை இருந்தாலும் பரவாயில்லை, அதனால அத்வைதத்துக்கு ஒரு க்ஷத்தியும் இல்லைன்னு சொல்லக்கூடிய மதம் பாவாத்வைத மதம். அதுவும் நம்ம சித்தாந்தத்துல ஒத்துக்கல, அதனால பிரம்மாத்வைத்தம்னு விட்டார். இதுதான் நான் மேல சொல்ல போறோம். சர்வாத்வைத்தம், பிரம்ம ஒண்ணுதான் இருக்கு, வேற அபாவமோ பாவமோ அதை தவிர எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ண போறோம். अपरोक्षैकरसे ब्रह्मणि अध्यस्तस्य अतीतादेहे अनुमित्यादिरूपज्ञाने अनध्यासेऽपि यस्मिन् चैतन्ये तदध्यस्तं तदेव चैतन्यम् अनुमित्यादिरूप भृत्यवच्छिन्नम् इति न अध्यासान् उपपत्ति. ஒரு கஷ்டம் இருக்கு. பிரம்மங்கிறது ஒண்ணுதானே, ஒரே ஒரு பிரம்மன் தான், அதுவே சைத்தன்ய ஸ்வரூபம். இன்னும் அது நித்திய அபரோக்ஷம் வேற. சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம, சாட்சாத் அபரோக்ஷா அப்படின்னா என்ன, அந்த இடத்துல அபரோக்ஷாங்கிறதுக்கு அபரோக்ஷம்னு அர்த்தம். அபரோக்ஷம்னு சொன்னா பிரத்யக்ஷம்னு நம்ம எதை சொல்றோமோ இதுதான் அபரோக்ஷம். பரோட்சம் இல்லை, பிரத்யக்ஷமா தெரியக்கூடியது. பிரத்யக்ஷம்னு நம்ம கவுனியா சொல்லுவோம். அதுவும் எப்படி அபரோக்ஷம் அப்படின்னு சொன்னா, மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணம்னால தெரியும் போது அபரோக்ஷமாகிறது. கட்டப்பட்டாத விஷயங்கள்லாம் நமக்கு எப்போ கண்ணுக்கு தெரியுமோ அப்போதான் நமக்கு அது பிரத்யட்சமாகும். கண்ணை மூடிட்டு இருந்தா அது பிரத்யட்சமாகாது. ஆனா இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, இது எதையுமே ஒண்ணும் பண்ணுவாது, இது சாட்சாத் அபரோக்ஷா, அபரோக்ஷமே தான். இது பிரத்யட்சமா தெரியறதுக்கு ஒன்றும் பிரமாணமே வேண்டியது. ஏன்னா பிரமாண வியாபாரமே இல்லாமல் அபரோக்ஷமாக பாசிக்கக்கூடிய சுவாவம் உள்ளது ஆத்மஸ்வரூபம். அதுவும் ஒண்ணு. அப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்துல எந்த பதார்த்தத்துக்கு அத்தியாசம் வந்தாலும் அதுவும் பிரத்யக்ஷமாகத்தானே இருக்கணும். அபரோக்ஷமா தெரியக்கூடிய வஸ்துல நமக்கு ஒரு அத்தியாசம் ஏற்பட்டால் அது அபரோக்ஷமாகவே தான் தெரியும். அது சாதாரணமா நம்ம லோகத்திலேயே பார்த்துடலாம். ரஜ்ஜு எழுத்தா போல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம், ஆனா ரஜ்ஜுவாக பார்க்கல. அதுல சர்ப்ப பிராந்தி வந்ததுன்னு சொன்னா இப்ப அவன் கண்ணுக்கு சர்ப்பம் தெரியுதுன்னு சொல்லுவான். ஏன் ஏன் எந்த வஸ்துவை அவன் சர்ப்பமாக பிரமிக்கிறானோ அந்த வஸ்து இவன் கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனாலே அந்த சர்ப்பம் கூட இவனுக்கு தெரியக்கூடியதாக, கண்ணுக்கு தெரியக்கூடியதாக அமையிறது சாந்தியில. அப்படிதானே? இதே அங்க யாரோ ஒரு வாயால சொல்றான் அங்க ஏதோ ஒரு இருக்கு அப்படின்னு
சொல்றான், நீளமா இருக்குன்னு ஏதோ சொல்றான். இவன் வந்து சர்ப்பமா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணுதுன்னா அப்ப அது வந்து பரோட்ச பிரம்மம். ஏன் எந்த வஸ்துவை அவன் வந்து சர்ப்பமாக நினைக்கிறானோ அந்த வஸ்து இப்போ அவனுக்கு பரோட்சமாக இருக்கு. இதுல இருந்து பொதுவான ஒரு நியமம் என்ன எடுக்கலாம்னு சொன்னா, அந்த அதிஷ்டானங்கிறது பிரத்யக்ஷமாகவோ பரோட்சமாகவோ எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்தா போலத்தான் அதுல ஆரோபணம் செய்யக்கூடிய அந்த பிராதிபாசிகமான சர்ப்பாதிகள் கூட பிரத்யக்ஷமாகவோ பரோட்சமாகவோ இருக்கும். இப்படி சொல்லலாம் இல்லையா? இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஆத்மாவை நீங்க அத்தியாசத்துக்கு அதிஷ்டானம்னு சொல்றீங்க. ஆத்மாவோ பரோட்சமே ஆகாது. இது எப்போதுமே அபரோக்ஷைக்கு ரசம். அப்படி இருக்கும்போது அதுல வந்து எல்லா பிரபஞ்சத்துக்கும் அத்தியாசம் சொல்லும் போது பிரபஞ்சத்துல சில பதார்த்தங்கள் பரோட்சமாகவும் சில பதார்த்தங்கள் அபரோக்ஷமாகவும் சில பதார்த்தங்கள் நித்திய அதீந்திரியமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரே சைத்தன்ய அபரோக்ஷ ஏகரசமான சைத்தன்யத்துல தானே இது எல்லாம் அத்தியஸ்தமாக இருக்கு. அப்ப எப்படி எல்லாமே பிரத்யட்சமாத்தானே இருந்தாங்கன்னா எப்படி ஒண்ணு பரோட்சமாகுது அப்படின்னு பிரச்சனை. அதுக்கு பதில் சொல்லணும். அபரோக்ஷைகரசே பிரம்மணி அத்தியஸ்தஸ்ய அதீதாதேகே, ஆதிபதத்தினால அந்த அதீந்திரிய பதார்த்தம் பரோட்சம் எல்லாமே எடுத்துக்க வேண்டியது. அனுமித்யாதி ரூப ஞானே அனத்தியாசேதி யஸ்மின் சைதன்யே தது அத்தியஸ்தம் ததேவ சைதன்யம் அனுமித்யாதி ரூப விருத்தியவச்சின்னம் இது ந அத்தியாசான உபபத்தி. இப்ப நான் இதுவரை சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அந்த அபரோக்ஷமான அந்த சைதன்யத்துல அத்தியாசம் சொல்ல வந்தால் லோகத்துல எல்லாமே பிரத்யட்சமாக அபரோக்ஷமாக வேண்டியதாக ஆயிடும். அதனால அந்த சைத்தன்யத்துல அத்தியாசம் இல்லை, அந்தந்த தியானம் தனித்தனியா வருதே அந்த தியானத்துல அத்தியாசம் சொல்ல வேண்டி இருக்கும். இப்படி அவன் பூர்வபக்ஷி இவர் மேல தோஷம் சொல்றான். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும், இந்த விற்பி தானே பரோட்ச ஜானம். அப்போ விற்பியில போய் அந்த அத்தியாசம் சொல்லும்படியாக ஆயிடும். விற்பியில விஷயத்துக்கு அத்தியாசம் சொல்றது அத்வைதிக்கு இஷ்டம் இல்லை. சைத்தன்யத்துல தான் அத்தியாசம் சொல்லணும். அத்தியாசத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது சைத்தன்யம் தானே தவிர விற்பி இல்லை. நீங்க விற்பியிலேயே அத்தியாசம் சொல்ல வேண்டியதாக வரும். விற்பியில அத்தியாசம் சொல்ற வாதம் வந்து விஞ்ஞானவாதம். இந்த பௌத்தால விஞ்ஞானவாதி இருக்கானே அவன் வந்து விற்பியைத்தான் சைத்தன்யம்னு சொல்றான். அதை தவிர அவன் வந்து ஒன்றும் வச்சுக்கல, சைத்தன்யம்னு ஒன்று வச்சுக்கல. அந்த விற்பியில அத்தியாசம் சொல்லக்கூடிய வாதம் அது. அதனாலதான் அவளுடைய இது சாகார ஜானவாதம். மனோவிற்த்தின்னு நாம எதை சொல்றோமோ அந்த விற்பியிலேயே பதார்த்தங்களுடைய ஆகாரம் வருவதாக அது அவளுடைய வாதம். அந்த வாதத்துக்கு போகுமோன்னு பயம். இப்ப இந்த ஆட்சேபத்துக்கு இவர் என்ன சமாதானம் சொல்றாருன்னு கேட்டா, இந்த மாதிரி தத்தத் ஞானத்துல அத்தியாசம்னு சொல்றது சரியில்லை. ஒரே சைத்தன்யத்துல தான் எல்லாமே அத்தியஸ்தமாக இருக்கு. இருந்தாலும் நாம வியவஸ்தை பண்ண முடியும். பிரதிகர்ம வியவஸ்தைன்னு இதுக்கு பேர். அந்த வியவஸ்தைப்படி பார்த்தோம்னா சில விஷயங்கள் பிரத்யட்சமாகவும் சில விஷயங்கள் பரோட்சமாகறதுக்கும் காரணத்தை காமிச்சு விடலாம். இப்ப எப்படி அபரோக்ஷைகரசே பிரம்மணி அத்தியஸ்தஸ்ய அதீதாதே ஒரு உதாரணம் எடுத்துக்கோம். நேற்றுக்கு இருந்த வஸ்து நேற்றுக்கு பிரத்யட்சமாக இருந்தது, ஆனா அந்த வஸ்து இப்ப இல்லை, அதனால இன்னைக்கு அது பிரத்யட்சம் ஆக முடியாது. ஆனா எந்த சைத்தன்யத்துல அந்த பதார்த்தம் அத்தியஸ்தமாச்சோ அந்த சைத்தன்யம் இன்னைக்கும் இருக்கு. அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை, இன்னைக்கும் அதே சைத்தன்யம் தான். அப்படி இருக்கும்போது அது அபரோக்ஷம்தான். அப்படி ஆகும்போது அதீதமான நேர்த்திக்கு பார்த்த அந்த வஸ்து இன்னைக்கு பிரத்யட்சமாகட்டுமே அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு நான் என்ன சொல்றேன், அது வாஸ்தவம். ஆனா அந்த எந்த இப்ப அந்த அதீத விஷயகமான ஞானம் எப்படி இருக்கு? பரோட்ச ஜானம். பரோட்ச ஜானம்னா ஸ்மிருதி ரூபமாக அது இருக்கலாம், நேற்றுக்கு பார்த்ததை இன்னைக்கு நினைச்சு பார்க்கறதாக இருக்கலாம், அல்லது அனுமான ரூபமாக வரலாம், சப்தத்தால் வரக்கூடிய ஞானமாக இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமாக எப்படி இருந்தாலும் அது பரோட்ச ஞானம். இந்த பரோட்ச இதுதான் அனுமித்யாதி ரூப ஜானம். அனுமதியோ ஸ்மிருதியோ இந்த மாதிரி அந்த விஷயத்தை பத்தின ஞானம் வரலாம். அந்த ஞானத்துல அதுக்கு அத்தியாசம் இல்லைங்கிறது வாஸ்தவம். ஆனால் யஸ்மின் சைதன்யே தது அத்தியஸ்தம் ததேவ சைதன்யம் அனுமித்யாதி ரூப விருத்திய வச்சு.
எந்த ஒரு சைத்தன்யத்துல அந்த வஸ்து அத்தியஸ்தமாக இருந்ததோ அதே சைத்தன்யம் தான் இன்னைக்கு அந்த விற்த்தியால அவச்சின்னமாக ஆச்சு. இப்ப என்னாச்சு, இந்த விற்த்தியவச்சின்ன சைத்தன்யத்துக்கும் இதுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய நேத்தி இருந்த பதார்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அத்தியாச சம்பந்தம் சொல்லலாம். விற்த்தியில அதுக்கு அத்தியாசம் ஆச்சுன்னு நான் சொல்லல. ஆனால் விற்த்தியவச்சின்ன சைதன்யத்துல அதுக்கு அத்தியாசம். விற்பி அவச்சின்ன சைதன்யம் சொல்லும் போதும் விற்த்தியோடு இருக்கும்போது அத்தியாசம் நான் சொல்ல வரல. எந்த சைதன்யத்துல அந்த வஸ்து அத்தியஸ்தமாக இருந்ததோ அதே சைதன்யம் விற்த்தியவச்சின்னமாக ஆயிருக்கு. அதனால இந்த விற்த்திக்கும் அந்த விற்த்திவச்சின்ன சைதன்யத்துக்கும் அதுக்கும் அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் வரலாம். இதைத்தான் இங்க சொல்ற. தது அத்தியஸ்தம் ததேவ யஸ்மின் சைதன்யே தத் அத்தியஸ்தம் ததேவ சைதன்யம் அனுமித்யாதி ரூப விற்த்தியவச்சின்னம் இதி ந அத்தியாசான் உபபத்தி. அதிப்பிரசங்க பரிகாரார்த்தம் சைதன்யஸ்ய விஷய சம்பந்தே விற்த்திபராக அபேக்ஷாயாமபி ந அதிஷ்டானத்வே ததபேக்ஷா. ஒரு ந ஜாஸ்தியா இருக்கு, அதை எடுத்துக்கணும். அதிஷ்டானத்வே ததபேக்ஷா. சைதன்யத்துக்கும் விஷயத்துக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை, விற்பி துவாரக சம்பந்தம். இது எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? சைத்தன்யம்னு சொன்னா அதுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது நம்ம விற்பி இல்லாம சொல்லவே முடியாது. சரியா? சைதன்யத்துக்கு அந்த வஸ்து ஒரு வஸ்து விஷயம் ஆகணும்னு சொன்னா நிச்சயமாக அதுக்கு மத்தியில ஒரு விற்பிங்கிறது வரணும். இது ஒண்ணு தீர்மானமா. இல்லைன்னா சைதன்யம் நிர்விஷயம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிறதுல ஞானம்னு சொல்றோமே தவிர ஞானத்துக்கு என்ன விஷயம் ஒரு விஷயமும் இல்லை. அந்த ஞானத்துக்கு ஏதாவது ஒண்ணு விஷயமாக அதோட சம்பந்தப்படணும்னு சொன்னா நடுப்புற விற்பி சதாகார விற்பிங்கிறது ஒண்ணு தேவைப்படுறது. அதனால சுஷுப்தியில ஒண்ணும் தெரியல, விற்பி வேணும். எந்த அம்சத்துல விற்பி இருக்கோ அது தெரியுது. சுஷுப்தியில அந்த சுஷுப்தியாகாரமாக ஒரு அவித்யாவிருத்தி ஒத்துக்கிறார். இன்னும் சுகாகாரமான அவித்யாவிருத்தி ஒண்ணு, அஜ்ஞானாகாரமான அவித்யாவிருத்தி ஒண்ணு. எதெல்லாம் ஞாபகம் வரணும்னு இருக்கோ முடிச்சுட்டதுக்கு அப்புறம் அந்த விஷயத்துல விற்பி ஒண்ணு ஒத்துக்கிறார். ஆக சைதன்யத்துக்கு விஷயத்தோடு சம்பந்தத்தை உண்டு பண்ணக்கூடியதே விற்பின்னு ஒண்ணு. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, விற்பிக்கும் சைதன்யத்துக்கும் சம்பந்தம் சொல்லும் போது விற்பிக்கும் சைதன்யத்துக்கும் சம்பந்தம் ஒண்ணு, அதனால சைதன்ய விற்பிக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் ஒண்ணு. இதனால என்னாச்சு, சைதன்யத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம். ஆனா இந்த சம்பந்தம் விற்பி துவாரக சம்பந்தம் இல்லை. அதாவது சைதன்யத்தோடு விற்பி சம்பந்தப்பட்டிருக்கு, விற்பியோடு விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சம்பந்தம் இல்லை. நேரடியாகவே அந்த சைதன்யத்துக்கும் விஷயத்துக்கும் அந்த சம்பந்தம் இருக்கு. இந்த விற்பி என்ன பண்றது, அந்த சம்பந்தத்துக்கு இதுவும் ஒரு ஹேதுவாக ஆகிறதே தவிர இது பரம்பரா சம்பந்தம் கிடையாது. சரியா? இது சட்டுன்னு பார்த்தா இதுல ஒரு பிராந்தி வரும். இப்ப என் கை இந்த புத்தகத்துல ஒட்டின்னு இருக்கு, இந்த புஸ்தகம் இந்த மேஜையில ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கையுக்கும் இந்த மேஜைக்கும் என்ன சம்பந்தம்னா இந்த புஸ்தக துவாரக சம்பந்தம், சஞ்யுக்த சஞ்யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சம்பந்தம் இல்லை. சைத்தன்யத்துக்கும் விற்பிக்கும் சம்பந்தம், விற்பிக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம். அதனால சைத்தன்யத்துக்கும் விஷயத்துக்கும் அந்த விற்பி துவாரக சம்பந்தம்னு அர்த்தம் கிடையாது. சைத்தன்யம் அசங்கமாக இருக்கு, அதுக்கு எதோடும் சம்பந்தம் கிடையாது. இப்படி இருக்கும்போது விற்பியோடு அத்தியஸ்த அதிஷ்டான பாவங்கிற ஒரு சம்பந்தம் வரணுமானால் அந்த சைத்தன்யத்துக்கு அந்த விஷயம் சம்பந்தப்பட்டாதான் அது பிரகாசியமாகும். அப்படி ஆகணுமானால் விற்பிங்கிறது ஒண்ணு தேவைப்படுறது. ஆனா சம்பந்தம் என்னமோ நேரடியான சம்பந்தம். இவர் என்ன சொல்றாருன்னா, சைதன்யத்து விஷய சம்பந்தே விற்பியுபராக அபேக்ஷாயாம். விற்பியோட சம்பந்தம் ஒண்ணு தேவைப்படும், அப்பதான் அது விஷயத்தோடு சம்பந்தப்படும். அப்படி இல்லாட்டா அதிப்பிரசங்க. எல்லா பதார்த்தமும் ஒரே சமயத்துல எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் சர்வஜன் ஆகலாம். ஏன்னா ஒரே சைத்தன்யம் தான். இந்த சைத்தன்யத்துலதான் சமஸ்த ஜெகத்தும் அத்தியஸ்தமாக இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் சம்பந்தம் ஒரே சமயத்துல இருக்கும்போது நமக்கு எல்லாமே தெரிய வேண்டியதுதான். ஒருத்தருக்கு ஒண்ணு தெரியுறது இன்னொருத்தருக்கு தெரியல அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்,
சைத்தன்யத்தோடு அந்த விஷயம் சம்பந்தப்படணுமானால் தத்ததாகார விற்த்தின்னு ஒண்ணு கூட இருக்கு. அப்ப யாருக்கு அந்த எந்த மனசுல அந்த விருத்தி ஏற்படுறதோ அந்த மனசுல தான் அந்த விஷய பிரதிபாகம் ஏற்படுறது, விஷய ஞானம் ஏற்படுறது, வேற இன்னொரு மனசுல உண்டாகாது அப்படின்னு ஒரு நியதி. இதுதான் என்ன பிரதி கர்ம வியவஸ்தான்னு சொல்லுவா. இது இனிமேதான் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லுவா. அதனால சைத்தன்ய அதிப்பிரசங்க பரிகாரார்த்தம் சைத்தன்யஸ்ய விஷய சம்பந்தே விற்த்திபராக அபேட்சாயாமபி ந அதிஷ்டானத்வே ததபி. அதான் அந்த விற்த்தியோடு சேர்ந்த சைதன்யம் அதிஷ்டானம்னு சொல்லக்கூடாது. வெறும் சைதன்யம் தான் அதிஷ்டானம். சைதன்யத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் வர்றதுக்கு விற்பி தேவை. ஆனா விற்த்தியவச்சின்ன சைதன்யம்ங்கிறது அதிஷ்டானம்னு சொல்லக்கூடாது. அதனால வெறும் சைதன்யம் தான் அதிஷ்டானம். எல்லா பதார்த்தத்துக்குமே சைதன்யம் அதிஷ்டானம். அந்த சைதன்யம் விற்த்தியாலையும் அவச்சின்னமாக ஆயிடுறது அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனா விருத்தி அவச்சின்னமானதுனால அது அதிஷ்டானம்னு சொல்றது கிடையாது. இதுல இருந்து என்ன கிடைச்சது? சைதன்யத்துக்கு அதிஷ்டானத்துவம் சித்தமாக இருக்கு. அந்த ஞானம் விருத்தியவச்சின்னமாக ஆகக்கூடியதாக ஆகிறது. அதனால அந்த விற்பி ஞானத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் சொல்லும் போது நமக்கு சில சமயம் அந்த அதுக்கு வேண்டிய அந்த லட்சணம் வந்தால் அது பரோட்சமாக அபரோட்சமாக ஆகும். லட்சணம் வராட்டா அந்த விஷயம் பரோட்சமாக. இந்த மாதிரி வியவஸ்தை பண்ண முடியும். ஏவமேவ நித்திய பரோட்சஸ்தலே ஸ்மிருதிஸ்தலே அப்படி. இதேதான் அந்த நித்திய பரோட்சம்னா சில பதார்த்தங்கள் என்னைக்குமே பிரத்யக்ஷம் ஆக முடியாது. குருத்துவம் அப்படின்னு குருத்துவம், புண்ணியம், தர்மாதர்மம். குருத்துவத்தோட தர்மாதர்மம் தான் இப்போ தெரியும். புண்ணியம் பாபம்னு சொல்றோமோ இல்லையோ அதிர்ஷ்டம். இது என்னைக்குமே கண்ணுக்கு பிரத்யக்ஷம் ஆகக்கூடாது, ஆகாத ஒரு விஷயம். ஆனா இதெல்லாம் ஞானத்துக்கு விஷயமாகிறது. அப்ப அந்த இடத்துல அதனுடைய ஞானம் பிரத்யக்ஷமாகணுமேனு அவன் கேட்பான். ஏன்? அந்த சைதன்யத்துல தானே, ஒரே சைதன்யத்துல தானே எல்லாத்துக்கும் அத்தியாசமா இருக்கு. அத்தியாசம் அதுதான் அபரோக்ஷ ரசமாச்சே, அபரோக்ஷ ரசம் அப்படிதான். ஆனால் அந்த விற்பி இருக்கே, இந்த விற்பிங்கிறது இப்ப பரோட்சமாகத்தான் உண்டாகிறது. அதனுடைய சுவாவம் எப்படி? அதனால அது பரோட்சமாக இருக்கு. நித்திய பரோட்சஸ்தலே ஸ்மிருதிஸ்தலே அப்படி. இது பரிபாஷையிலாம் நிறைய வேலை பண்ணியிருக்காரு. அது ஏன் பரோட்சமாக ஆகிறது, அதுக்கெல்லாம் அந்த லட்சணங்கள்லாம் சொல்லி இப்படி இருந்தால் அது பிரத்யட்சமாகும், இல்லாட்டா ஆகாதுன்னு சொல்லி ஸ்மிருதிஸ்தலே அப்படி. ஏற்கனவே பார்த்த விஷயத்தை நினைச்சு பார்க்கிற இடத்துலையும் இதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், பிராதிபாசிகஸ்ய பிராதிபாசிக்யாம் விருத்தௌ அனத்தியாசேபி அதிஷ்டான விஷயக விருத்தியபிவியஸ்த சைதன்யேவ அத்தியாசः இது நகாப்யனுபவத்தி. இந்த பிராதிபாசிக பதார்த்தம் அபரோக்ஷமாக தெரியுது. அப்ப அது மாத்திரம் ஏன் பிரத்யட்சமா தெரியணும்? சுக்தி எதிர்த்தா போல இருக்கு, அது தெரியறது வாஸ்தவம். அதோட நமக்கு இந்திரிய சன்னிகர்ஷம் இருக்கு. ஆனா பிராந்தியில அதுல ரஜதமாக பார்க்கிறாங்க. அந்த ரஜதத்தோட இவனுக்கு இந்திரிய சன்னிகர்ஷம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அது எப்படி பிரத்யட்சமாக தெரிய முடியும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்ன சொல்லணும்? அது விற்த்தியில அத்தியாசம் இல்லை. அங்கும் விற்பி பிராதிபாசிகத்துக்கு அத்தியாசம் விற்த்தியில இல்லை. ஆனால் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, எந்த சைத்தன்யத்துல அந்த பிராதிபாசிகம் அத்தியஸ்தமாக இருக்கோ அந்த சைத்தன்யம் விற்த்தியவச்சின்னமாகவும் இருந்துட்டு அபிவியக்தமாக இருக்கு. அதனால அந்த பிராதிபாசிக பதார்த்தம் அபரோக்ஷமாக பாதிக்கிறது. இதை இன்னும் அந்த விவேச்சனம் பண்ணினாதான் சொல்ல முடியும். முதல்ல சொல்லிவிட்டாரு இப்படி, அதிஷ்டான விஷயக்க விற்த்தியபிவியக்த சைத்தன்ய ஏவ அத்தியாசா இது நகாப்தி அனுபவத்தி இவர்னு சொன்னார். இதுக்கு மேல அவன் பிடிச்சிருந்தான். அப்பதான் அதை விவரணம் பண்ண முடியும். இதனுடைய அர்த்தத்தை விவரணம் பண்ணணும்னு சொன்னா ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கப்புறம் சொல்ல. நச்ச ரூபியாதிகம் இதமம்சாவச்சின்ன சைத்தன்யே அத்தியஸ்தம் भास्यते च अविद्यावृत्ति प्रतिबिंबित चैतन्येन इति விஷயினி ஞானே விஷயஸ்ய அத்தியாசः கதம். இப்ப இந்த இடத்துல பார்க்கிறேன், எங்க ரூபம் தெரிகிறது? சாந்தி காலத்துல அங்க தூரக்க தள்ளி அங்க எடுத்தா போல தெரிகிறது. அந்த சுக்தியில தெரிகிறது. சுக்தியிலன்னு நான் சும்மா சொல்லலாம். அப்ப சுக்தியாக தெரியாது, ரத்தமா தான் தெரியும். அந்த இடத்துல தெரிகிறது. சரி, இவனுக்கு ஞானம் எங்க உண்டாகிறதுனா விற்பி மனசுல உண்டாகிறது.
நல்லா பார்க்கணும். தியானம் மனசுல உண்டாகிறது, ரஜதம் மனசுல இல்லை, ரஜதம் வெளியில சுக்தியில உண்டாகிறது. இப்படிதான் சொல்லணும். இப்படி சொல்லும் போது அந்த ரஜதத்துக்கு அதிஷ்டானம் சைத்தன்யம்ங்கிறது எது? இதமம்சாவச்சின்ன சைத்தன்யம், சுக்தி அவச்சின்ன சைத்தன்யம். அந்த சுக்தி இருக்கே, அந்த சுக்தித்வாம்சம் மறைஞ்சு இதமம்சம்ங்கிறது தெரிஞ்சிருக்கு. இதம்னு இப்ப சுக்தியை தான் அவர் சொல்றார். எதா போல ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவால அவச்சின்னமான சைத்தன்யம் அந்த ரஜதத்துக்கு, இவன் பார்க்கக்கூடிய, இவனுக்கு தெரியக்கூடிய ரஜதத்துக்கு அது அதிஷ்டானம். இப்படி சொல்லணும். சரி, இப்ப அத இதம் அவச்சின்னம் அப்படின்னு சொன்னதால அந்த சின்ன பதார்த்தம் எழுத்தா போல இருக்கு சுக்தி, அந்த சுக்தி அவச்சின்ன சைத்தன்யம் தான் அந்த ரஜதத்துக்கு அதிஷ்டானம். இங்க அந்த ரஜதம் இல்லை, அங்கத்தான் இருக்கு. அதனால அது தெரியறது எப்படி தெரியறது? இதமம்சாவச்சின்ன சைத்தன்யத்தினால தெரியல, விருத்தியவச்சின்ன சைத்தன்யத்தினால தெரியும். அந்த ரஜதாகாரமாக மனசுல ஒரு விருத்தி வருது இல்லையா, மனசுல வருதுன்னு நான் சும்மா சொல்றேன், அது கூட அவித்யா விருத்தி தான். மனோவிருத்தியோட சேர்ந்து இருக்கிறதுனால அது மனசுல வருது. மனோவிருத்தியும் கூட இருக்கு, அதுக்கும் அந்த அவித்யா விருத்திக்கும் சேர்த்து ஒரு ஐக்கியம் அத்தியாசம் இருக்கு. அப்ப என்னாச்சு, இங்க தெரியக்கூடிய இந்த அவித்யா விருத்தியில பிரதிபிம்பிதமான சைத்தன்யம் இருக்கே, இது அந்த ரஜதத்தை பிரகாசப்படுத்து. இப்ப இங்க என்னாச்சு, அதிஷ்டானம் வேறு, அதை பிரகாசப்படுத்தக்கூடிய ஞானம் வேறு. அதிஷ்டானம் எது? சுக்தி அவச்சின்ன சைத்தன்யம், இதுதான் அதுக்கு ஆதாரம், ரஜதத்துக்கு ஆதாரம், அதுதான் அதிஷ்டானம். அது தெரியப்படுத்தக்கூடிய சைத்தன்யம் எது? அவித்யா விருத்தியில பிரதிபிம்பிக்கக்கூடிய பிரதிபிம்பமான சைத்தன்யம், பிரதிபிம்பித சைத்தன்யம், விருத்தி அவச்சின்ன சைத்தன்யம், விருத்தி அபிவியக்த சைத்தன்யம், எதை வேணாலும் சொல்லுங்க. ஆஹா, இது ரெண்டும் பின்னமாக ஆச்சு. அப்போ நீங்க இத்தனை நேரமா இந்த அத்தியாச சம்பந்தம் சொல்ல வரும்போது என்ன ஆரம்பிச்சிருக்கேன்னு கேட்டா, விஷயம் நமக்கு தியானத்துல தெரியறதே, அந்த தியானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் என்ன அப்படின்னு தான் கேள்வி. விஷய பாவம் எல்லாமே சொல்லி கடைசியில அத்தியாச அதிஷ்டான பாவம்னு கொண்டு முடிக்கிறேன். அப்ப எந்த தியானம் அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதோ அந்த ஞானத்தை தானே, தியானத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தத்தை நிரூபணம் பண்ண போக அதுக்காக அத்தியஸ்த அதிஷ்டான பாவம் சொல்லிட்டு இருக்கிற நீங்க என்ன பண்றீங்க, இப்போ தன்னுடைய சித்தாந்தத்துக்கு விருத்தமாக பேசிட்டு ரஜதம் இப்ப எந்த ஞானத்துல தெரியறது? சாந்தி ஞானத்துல தெரியறதுன்னு சொல்றோம். சாந்தி ஞானங்கிறது என்ன? அவித்யா விருத்தி. சரியா? அப்ப அவித்யா விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யத்துக்கு அது விஷயமாகிறது. எது? ரஜதம். அந்த ரஜதத்துக்கு அதிஷ்டானம் எதுன்னு கேட்டா, நீங்க அவச்சின்ன சைத்தன்யம், அவித்யாவிருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம்னு சொல்லல. அப்ப எதுக்கு அது விஷயமாகிறதோ அதோடு அதுக்கு அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் இல்லை. இதமவச்சின்ன சைத்தன்யம் அதிஷ்டானம், அங்க அது அத்தியஸ்தம், ஆனா அதுக்கு அது விஷயமாக இல்லை. அவித்யா விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் அந்த ரஜதத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு, அதோடைய தியானமாக இருக்கு. ஆனா அந்த ஞானம் அதுக்கு அதிஷ்டானமாக இல்ல, அத்தியஸ்த அதிஷ்டான பாவம் சொல்ல முடியாது. தப்பா இருக்குன்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்றார், ஏகாவச்சின்னே ஏவ அபராவச்சேதேன நிரபேக்ஷ உபாதேரிவ அத்திர பேதகத்வாபாவா. இதமவச்சின்ன சைத்தன்யம் அவித்யா விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம்னு இந்த இடத்துல ரெண்டாக பிரிக்க முடியாது. இதம்ங்கிறது வேற, அவித்யா விருத்திங்கிறது வேற. ஆனா இது ரெண்டினுடைய சைத்தன்யம் இருக்கு, இதமவச்சின்ன சைத்தன்யமும் அவித்யா விருத்தி வச்சின்ன சைத்தன்யமும், இது ரெண்டும் இந்த இடத்துல ஒன்னாக போகும். உபாதிய நிரபேட்ச உபாதி சாபேட்ச உபாதின்னு சொல்லிட்டார். சாபேட்சோபாதினா ஒரு உபாதிக்கு மேல இன்னொரு உபாதி, அந்த உபாதி அதை சுத்தி இன்னொரு உபாதி, அதை சுத்தி இன்னொரு உபாதின்னு இப்படி உபாதி போனா அப்ப என்ன ஆகும்னா அந்த உபாதி எல்லாம் ஏக தேசஸ்திதமாகும், ஒரே இடத்தில் இருக்கக்கூடியதாக ஆகும். அப்படி இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய, அதனால அவச்சின்னமாகக்கூடிய ஒரு பதார்த்தம் சைத்தன்யம் இருக்கே, அது பின்னமாகாது. இங்க ஒரு கட்டம் அங்க ஒரு கட்டம்னு தனித்தனியாக வச்சுட்டோம்னா இது நிரபேட்ச உபாதி, ஒன்னோடு ஒண்ணு சம்பந்தப்படாத ரெண்டு உபாதி தனித்தனியா இருக்கு, பின்ன தேசஸ்திதமான உபாதி. இப்படி உபாதி இருந்தால்
அந்த உபஹிதம்னு சொல்றோமே, அந்த உபாதியால அவச்சின்னமான சைத்தன்யம் அதுவும் தனித்தனியாக ஆகும். ஒண்ணும் இல்ல, ஆகாசம் கட்டாவச்சின்னம் வச்சுப்போம். 2 கட்டம் இருக்கு. இங்க ஒரு கட்டம், அங்க ஒரு கட்டம். இப்ப இந்த கட்டாவச்சின்ன ஆகாசமும் அந்த கட்டாவச்சின்ன ஆகாசமும் வேறு. இந்த கட்டாவச்சின்ன ஆகாசம் இங்க இந்த கட்டத்துக்குள்ள இருக்கு, அங்க இல்ல. அந்த கட்டாவச்சின்ன ஆகாசம்னு சொன்னா அந்த கட்டத்துலதான் இருக்கு, இந்த கட்டத்துல இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கட்டமா இருக்கு, சின்ன கட்டமா இருக்கு. இப்படி வச்சுட்டோம்னா இந்த ஆகாசம் தனி, அந்த ஆகாசம் தனி. இந்த ஆகாசத்தை 2ஆ பேச்சு கொடுத்தது என்னன்னா இந்த 2 உபாதி. இந்த 2 உபாதியும் தனித்தனியாக இருக்கும் போது அந்த ஆகாசத்தை தனித்தனியா பிரிச்சு கொடுத்து விடுறது. ஆனால் அந்த பெரிய கட்டத்துக்குள்ள இந்த சின்ன கட்டத்துக்குள்ள போட்டு இதை அதுக்குள்ள போட்டுட்டோம்னு சொன்னா இப்ப என்ன ஆகும்? 2 ஒரே இடத்துக்கு வந்துருக்கு, 2 உபாதியும். இப்ப இங்க 2 ஆகாசத்தை உங்களால காமிக்க முடியாது. பெருசுக்குள்ள சின்னது போயிடுத்த, பெரிய உபாதிக்குள்ள சின்ன உபாதி போயிடுத்துன்னு சொன்னா அப்ப அந்த பெரிய உபாதி அவச்சின்ன சைத்தன்யமும் சின்ன உபாதி அவச்சின்ன சைத்தன்யமும் பிரிச்சு தனியாக காமிக்க முடியாது, ஒன்னாக போயிடும். இதை விட அது தனியாக இருக்காது, பெரிய உபாதிக்குள்ள அது சேர்ந்து விடும். இதுதான் இவ என்ன சொல்றா, சாபேட்ச உபாதி நிரபேட்ச உபாதி. அதாவது பின்ன தேசஸ்தமாக வெவ்வேறு தேசத்தில் அந்த உபாதி 2ம் தனித்தனியாக இருந்தால் அப்ப உபஹிதமும் தனியாக வேறாக ஆகும். ஒரே இடத்துல ஒட்டி நிறுத்துனா 2 உபாதி சேர்ந்து இருந்தால் அப்ப அந்த உபாதி அவச்சின்னம் இருக்கு, அதுவும் பின்னமா, அது ஒன்னாகவே ஆயிடும், பின்னமாகாது. உபாதி 2ஆ இருக்கும், ஆனா உபஹிதம் ஒன்னா போயிடும். இங்க என்ன ஆயிடுத்து போன்னு கேட்டா, இந்த இதமவச்சின்ன சைத்தன்யம் இருக்கு இல்லையா, எத்தா போல இருக்கிற இதம், இந்த இதம் கிட்ட இவனுடைய விருத்தி ஏற்கனவே போயிருக்கு. அவன் அந்த இதம்ங்கிறத பார்த்ததுனாலதான் அதை ரஜதமாவே இப்ப தெரியுது. அந்த சுக்தியோடு இவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால், இந்த இந்திரிய சம்பந்தம் இருக்கலன்னு சொன்னா இவனுக்கு இந்த பிராந்தியே வந்திருக்காது இல்லையா. அங்க போய் இவனுடைய விருத்தி சேர்ந்துட்டு இருக்கு ஏற்கனவே. இப்படி இருக்கும்போது அந்த இதம்ங்கிற அந்த சுக்தியும் இந்த விருத்தியும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்திருக்கு, ஏகதேசஸ்திதமாக. இப்படி இருக்கும்போது அங்க ரஜதம் ஒண்ணு உண்டானது இவனுடைய அவித்யால, அந்த ரஜதாகாரமான அவித்யா விருத்தி ஒண்ணு உண்டாயிருக்கு. இது 2க்கும் கூட இப்ப சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆச்சு, இந்த அவித்யா விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யமும் அந்த இதம் அவச்சின்ன சைத்தன்யமும் வாஸ்தவத்துல பின்னமாக ஆகல, உபாதியால கூட பின்னமாக ஆகல. ஏன்னா அந்த 2 உபாதியும் சாபேட்சமாக இருக்கு, ஏகதேசஸ்திதமாக இருக்கு. இப்படி இருக்கிறதுனால இப்ப நீங்க அந்த அவித்யாவிருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் சொன்னாலே, இதுதான் அந்த ரஜதத்தை காமிச்சு கொடுக்கறது, பாசகமாக இருக்குன்னு சொன்னாலே, அதுவும் இதமவச்சின்ன சைத்தன்யம்ங்கிறதும் உண்மையத்தான். அப்ப இதமவச்சின்ன சைத்தன்யத்துல அந்த ரஜதம் அத்தியஸ்தம்னு சொன்னா அவித்யா விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் அதை விட வேறானதாக இல்லாததுனால அதுலயும் அது அத்தியஸ்தம். அப்ப என்னாச்சு, தியானத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் அத்தியஸ்த அதிஷ்டான பாவம் சம்பந்தம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு இப்ப நிர்வாகம் ஏற்பட்டது. இந்த அவித்யாவிருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யமும் அந்த இதமவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்ற அதிஷ்டானமும் ஒண்ணுதான். அப்போ அவித்யாவிருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் கூட அத்தியஸ்தம் அதிஷ்டானம் அப்படிங்கிற இந்த சம்பந்தமே ஏற்படுறது. இதைத்தான் சொல்ற, ஏகாவச்சின்னே ஏவ அபராவச்சேதேன நிரபேட்ச உபாதேரிவ அத்திர பேதகத்வா பாவா. அந்த இதம்ங்கிறதும் அந்த அவித்யாவிருத்தியும் இது 2ம் அந்த சைதன்யத்தை தனித்தனியாக பிரிக்கல. அதையேவ அபியுக்தை பலைக்கியாத் ஐக்கியம் ஞானஸ்தே உச்சியதே. யாரோ கேட்பா, அவித்யாவிருத்தி வேறதானே, அந்த சுக்திங்கிறது வேறதானே, அப்புறம் என்ன அதோட அவச்சின்ன சைத்தன்யம் ஒண்ணுன்னு சொல்றீங்க, எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இல்ல அது வேறத்தாங்கிறது வாஸ்தவம். ஆனா அதுக்காக அந்த அவச்சின்ன சைத்தன்யம் ஒன்னாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பிராந்தி ஸ்தலத்துல 2 அம்சம் இவனுக்கு தெரியுது. 2 அம்சம் 2 விதமான விருத்தியால தெரியுது. எப்படின்னு கேட்டா, இதம் ரஜதம் அப்படின்னு பாக்குறான். நமக்கு சாதாரணமா பார்த்தோம்னா இதம்னு ஒரு அம்சம் ரஜதம்னு ஒரு அம்சம்ங்கிறது 2 அம்சம் அங்க இருக்கு சொன்னா சட்டுன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. 2 பதத்தை உபயோகப்படுத்துறோங்கிறத காமிச்சு அதனால 2 அம்சம்னு சொன்னா சரியா ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பதத்தை சொல்றோம் இல்லையா, இதம்னு ஒண்ணு ரஜதம்னு ஒண்ணு, அதனால 2 அம்சம்.
பதத்தை ரெண்டு உபதேசம் பண்ணின ரெண்டு பிரயோகம் பண்ணினதுக்காக அங்க ரெண்டு அம்சம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வாஸ்தவத்துல அப்படி இல்லை. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, ஒரு அம்சம் தெரியாம இருக்கு, ஒரு அம்சம் தெரியுதுன்னு சொன்னா ரெண்டு அம்சம் இருக்குன்னு ஒத்துண்டையா. நீங்க அங்க பார்க்கும்போது எதிர்த்தா போல வஸ்து இருக்குன்னு தெரிகிறது, அதனால அந்த வஸ்து அம்சம் ஒண்ணு. இதுதான் நான் இதம் அம்சம்னு சொல்றேன். ஆனா அது சுக்தியாக இருந்தும் சுக்தின்னு தெரியல. அப்ப என்னாச்சு? தெரியாத அம்சம் சுக்தி அம்சம், தெரியற அம்சம் இதம் அம்சம். இங்கேயே ரெண்டு அம்சம் கொண்டு இருக்கு. இதுக்கு மேல நீங்க புதுசா மூணாவது அம்சம் கொண்டு வந்து ரஜதம். இது அங்க இல்ல, இல்லாத அம்சம் அங்க ரஜதம்னு தெரிஞ்சது. இப்ப தெரியற அம்சத்துல ரஜதம்னு ஒரு அம்சம், இதம்னு ஒரு அம்சம், ரெண்டு. தெரியாத அம்சம் சுக்திங்கிற ஒரு அம்சம் இருக்கு, அதை நீங்க தனியா ஒதுக்கி வச்சுட்டு இது அப்புறமா தத்துவஞானத்துல தெரியும், இப்ப தெரியாது இந்த அதனால நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த ரெண்டு சப்தத்தை பிரயோகம் பண்ணினதுனால மாத்திரம் ரெண்டு அம்சம் இருக்குங்கிறது இல்லை, அதுல 1000 அம்சம் இருக்கலாம். இப்ப இந்த சுக்தி அம்சத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இதம்னு ஒரு அம்சம் ரஜதம்னு அம்சம் வந்தது இல்லையா, தெரியாத அம்சத்தை இப்ப விட்டுடுவோம். இதம் அம்சம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, கண்ணுக்கு தெரியுது, கண்ணால தெரியுது. அந்த அம்சத்துல மனோவிருத்தி, இந்திரியம் விஷயத்தோட சம்பந்தப்பட்டு அந்த சம்பர்க்கம்னு சொல்லுவா, அதனால சன்னிகர்ஷம்னு சொல்லுவா, அதனால அந்தஸ்கரணத்துல விருத்தி ஏற்படுறது. இதம் எப்படி தெரியுதுன்னா கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லுவோம். சரி, அங்க இல்லாத ரஜதம் இப்ப தெரியுது, அது எப்படி தெரியுது? அது கண்ணுக்கு தெரியல, ஏன்னா அந்த வஸ்துவோட இந்திரிய சன்னிகர்ஷம் கிடையாது. அதை எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவித்யா விருத்தின்னு சொல்லுவோம். அவித்யா விருத்தியால தெரியும். இங்க இப்போ ஒரு கஷ்டம் வந்தது. இதம் எப்படி தெரியறதுன்னு கேட்டா மனோவிருத்தியால தெரிகிறது. அந்த ரஜதம் எப்படி தெரியுதுன்னா அவித்யா விருத்தியால தெரிகிறது. இப்படி சொல்லிட்டேன்னா ரெண்டு விருத்தி ஒத்துந்ததாக ஆச்சு பிரமஸ்தலத்துல. பிரமஸ்தலத்துல அக்ஷாதிவாதம்னு ஒரு வாதம் இருக்கு. அவ என்ன சொல்றான்னா, பிரமம்னே ஒண்ணு கிடையாது, நீங்க எதை பிரமம்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நான் பிரிச்சு பார்த்தீங்கன்னா 2-3 ஞானம் சேர்றது, குறைஞ்சபட்சம் 2 ஞானம் சேர்றது. 2 ஞானம் கூட இருக்கு, அது 2 ஞானம்னு உங்களுக்கு தெரியாததால நீங்க பிரமம்னு சொல்லிக்கிறீங்க. இது அக்ஷாதிவாதம். இது பிராச்சீன சாங்கியாலும் இந்த மாதிரி சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் பிராபாகரால் இதுதான் முக்கியமா வச்சுருக்கா. லோகத்துல பிரமம் பிராந்தி ஜானம்னு ஒரு ஜானம் கிடையாது, எல்லா ஜானமும் யதார்த்தம். இதம் ரஜதம்னு அவன் சொல்றானே, இது பிராந்தி இல்லாம வேற என்ன அப்படின்னு. பிராந்தியே கிடையாது. எனக்கு பிரிச்சு பார்த்தேன்னா அங்க ஒன்றும் பிராந்தி இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கலாம். எப்படி? அவனுக்கு கண்ணு தெரிவிக்கிறதே என்னத்தை தெரிவிக்கிறது? ரஜதத்தை தெரிவிக்கல. இதம்னு எதிர்த்தா போல ஒரு வஸ்து இருக்கிறதான் கண்ணானது தெரிவிச்சது. சக்ஷு பிரத்யக்ஷ பிரமாணம் அவனுக்கு புரோவர்த்தி கிஞ்சித் வர்த்ததே, அவ்வளவுதான் தெரிவிக்கிறது. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, எதிர்த்தா போல ஒரு வஸ்து இருக்கு. இப்ப ரஜதம் எப்படி தெரிஞ்சதுன்னா, இவன் ஏற்கனவே அனுபவிச்ச ரஜதம் இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கிறதுனால ரஜதம் அவனுக்கு இப்ப தெரியுது. அதுலயும் தப்பு இல்லை, ஏன்னா ஏற்கனவே பார்த்த ரஜதம் இவனுக்கு சம்ஸ்காரத்தினால தெரியுது, ஞாபகம் வந்ததுன்னு சொன்னா இது தப்புன்னு சொல்ல முடியாது. அப்ப ரஜதாம்சம் தெரியறது ஸ்மரணம், இதமம்சம் தெரியறது பிரத்யக்ஷம். சரி, அப்ப ஏன் இதம் ரஜதம்னு சேர்த்து சொல்றான்னு சொன்னா, அதுதான் விவேகம் இல்லை. இது ஸ்மரணம், இது பிரத்யக்ஷம் அப்படின்னு இவனால பிரித்து விவேச்சனம் பண்ண முடியல, பேத கிரகம் இல்லை. அதனால இவன் குழம்பி போய் இவன் இதம் ரஜதம்னு பேச ஆரம்பிச்சுட்டான். ஆக இவனுக்கு வந்திருக்கிறது 2 ஞானம். 2 ஞானத்தை வச்சுட்டே அவன் இதம் ரஜதம்னு பேசுறானே தவிர இதம் ரஜதம்னு ஒரு ஞானம் இவனுக்கு வரவே இல்லை. அப்படி வந்தா தானே அது பிராந்தின்னு சொல்லலாம். இது அக்ஷாதிவாதம் இல்ல. மற்ற நாளுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டா அது வாஸ்தவம். இதுக்கு அப்புறம் இன்னொரு பிராந்தி ஞானம் வருது, இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டு. இங்க ஒரு க்ஷணம் நீங்க நிக்கணும். எதிர்த்தா போல பார்த்தா ஒரு வஸ்து தெரியுது, ஆனா அந்த வஸ்து சுக்திங்கிற அந்த விசேஷாம்சம் ஏதோ ஒரு காரணத்தினால மறைஞ்சிருக்கு, தெரியல. ஆனா தெரியும் போது இது ரஜதத்துக்கு உண்டான ஒரு சாதிருஷ்யத்தோடு தெரியுது, அது பலபலன் இருக்கு, அந்த மாதிரிலாம் தெரியுது. இப்படி தெரிஞ்ச உடனே அவனுக்கு சாதிருஷ்யத்தினால அவனுக்கு சம்ஸ்கார உத்போதமாகி வெள்ளி எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. வெள்ளி ஞாபகத்துக்கு வந்ததோடு நிக்கல, இதுக்கு அப்புறம் இதுவே வெள்ளின்னு இன்னொரு தியானம் வருதுன்னு மத்தவா சொல்றான். வெள்ளி ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்
வெள்ளி ஞாபகத்து வரணும்னாவது சொல்லலாம், இல்ல அந்த சம்ஸ்காரம் உத்போதமானதுக்கு அப்புறமாவது இவனுக்கு என்ன ஆகுதுன்னா புதுசா ஏற்கனவே இதம்னு ஒரு ஞானம் வந்தது, அதை தவிர்த்து இதம் ரஜதம்னே ஒரு ஞானம் வருது. அது ஏன் சொல்லணும்னா அது சின்னதா இப்ப சொல்றேன். இதம்ங்கிறது இதம் விஷயம், ரஜதம்ங்கிறது ரஜதம் விஷயம்னு சொன்னா அந்த இதமே தான் ரஜதம்னு ரெண்டுக்கும் ஒரு அபேதம் தெரியுறதா இல்லையா? இதம் வேற இல்லை, ரஜதம் வேற இல்லை, அதுவே தான் ரஜதம்னு ரெண்டும் ஒண்ணுன்னு தெரியுறதா இல்லையா? இந்த ஒண்ணுன்னு காமிக்கக்கூடிய ஞானம் எது? ஏன்னா இதம்ங்கிறது ரஜதத்தோட சேர்த்து இதை காமிக்கல. இவனுடைய ஸ்மரணம் இருக்கே அது ரஜதத்தை மாத்திரம்தான் காமிக்கிறதே தவிர புரோவர்த்தியா எதிர்த்தா போல இருக்கிற வஸ்துவும் அந்த ரஜதமும் ஒண்ணுன்னு அது காமிக்கல. ஆனா இவனுடைய பிராந்தியில எதிர்த்தா போல இருக்கக்கூடிய அந்த வஸ்துவும் ரஜதமும் வேறில்லை, ஒன்னேதான் அபேதத்தை காமிக்கிறதே. இந்த அபேத சாதாத்மியங்கிற இந்த சம்பந்தம், இந்த சம்பந்தத்தை தெரியப்படுத்தக்கூடிய ஞானம் எது அப்படின்னு கேட்டா பிராபாகரன் கிட்ட ஒண்ணும் இல்லை. இது இதம் காமிக்கிறது, அது ரஜதம் காமிக்கிறது, ரெண்டையும் சேர்த்து ஒன்னாக காமிக்கிறது எதுன்னா பதில் இல்லை. அதனால மற்ற பிராந்தியை ஒத்துக்கிறவாள்லாம் என்ன சொல்றான்னா, நீ சொல்றதுக்கு மேல இன்னொரு படி மேல போகணும். இதம்னு தெரிஞ்சது, ஞாபகங்கள்லாம் வந்தது, அது பல பலம் தெரிஞ்சது, அதனால வெள்ளி ஞாபகத்துக்கு வந்தது, இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதுவே ரஜதம்னு சொல்லி இன்னொரு ஞானம் உண்டாகிறது. அதுதான் அந்த ஞானத்துல எதிர்த்தா போல இருக்கக்கூடிய வஸ்துவும் வெள்ளியும் ஒண்ணுன்னு தெரியுது. அதுதான் அது தப்பு தானே. எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்து ரஜதம் கிடையாது இல்லையா? அதனால தப்பான விஷயத்தை அது காமிச்சு கொடுக்கறதுனால அந்த ஞானத்தை பிராந்தி சொல்றோம். அவன் என்ன சொல்றான்னா அந்த அந்த ஸ்டெப்புக்கு போக வேண்டாம், முன்னாடி ரெண்டு இருக்கோ இல்லையா அதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இது வேற பெரிய சர்ச்சை. இது பிராந்தியை ஒத்துக்கணுமா வேண்டாமான்னு சொன்னா ஒத்துந்துதான் ஆகணும் சொல்றான். இதுல இந்த என்னெல்லாம் வழி பண்ணலாம், பிராந்தியை நிறுத்தி பிராந்தியே வராம ஒத்துக்காமலே விவகாரத்தை சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு அது பெரிய இதுக்கு போகுது. இப்ப இங்க என்ன ஆச்சு, அத்வைத்தியானவன் அந்த ரஜதாம்சத்துல அவித்யாவிருத்தியும் இதவம்சத்துல மனோவிருத்தின்னு ரெண்டு விற்த்தியை ஒத்துண்டுட்டானே, ஆனால் இது பிராபாகர மதம் மாதிரி ஆயிடுது. பெரிய பிரச்சனை வந்தது. அதாவது ரெண்டு ஞானம், ரஜதாகார அவித்யாவிருத்தி ரஜதத்தை தெரிவிக்கிறது, இதம்ங்கிற ஆகாரமான மனோவிருத்தி இதம்ங்கிற புரோவர்த்தி பதார்த்தத்தை தெரிவிக்கிறது. புரோவர்த்தி பதார்த்தமும் ரஜதமும் ஒண்ணுன்னு தெரிவிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா இவங்கிட்ட ஒண்ணும் இல்லை. இப்ப இங்க அப்ப ரெண்டு விற்பி ஆச்சுன்னா பிராபாகர மதம் வந்து சேர்ந்ததுங்கிற கேள்விக்கு விவரணாச்சாரியர் என்ன சொன்னார், விற்பி ரெண்டு தியானம் ஒண்ணு. விற்பி வேணும்னா ரெண்டாக இருக்கலாம், ஆனால் தியானம் ஒண்ணு. பலம்னு இதை சொல்றான். பலம்னு சொன்னா அந்த விற்பியில அபிவிருத்தியாகக்கூடிய சைத்தன்யம். விற்பி வெறும் ஜடம், அது எந்த விஷயத்தையும் பிரகாசப்படுத்த முடியாது. ஆனா அந்த விற்பியில பிரதிபலிக்கக்கூடிய சைத்தன்யாம்சம் இருக்கே, அந்த சைத்தன்யம் தான் விஷயத்தை காமிச்சு கொடுத்தாங்க. இங்க என்ன ஆயிருக்கு விஷயம், இந்த மனோவிருத்தியும் அந்த அவித்யா விருத்தியும் ரெண்டும் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கு. விருத்தி ரெண்டாக இருந்தாலும் சேர்ந்து ரெண்டும் இருக்கிறதுனால அந்த ரெண்டு விருத்தியிலையும் பிரதிபலிக்கக்கூடிய சைத்தன்யம் ஒன்னாகவே இருக்கு. அவித்யா விருத்தி தனியா வேற இடத்துல ஒரு இடத்துலையும் மனோவிருத்தி இன்னொரு இடத்துலையும் இருந்தால் அப்ப இந்த விற்த்தியில பிரதிபலித்த சைத்தன்யம் வேற, அந்த விற்த்தியில பிரதிபலித்த சைத்தன்யம் வேறையாக ஆகும். ஆனா ரெண்டு விற்த்தியும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல அதுல பிரதிபலிக்கக்கூடிய சைத்தன்யமும் ஒன்னாக இருக்கு. இந்த சைத்தன்யத்தை பலம்னு சொல்லுவாங்க. பலைக்கியா அந்த பலம் ஒன்னாக இருக்கிறதுனால இங்கே தியானம் ஒண்ணுன்னு சொல்றோம். விற்பி ரெண்டாக இருந்தாலும் தியானம் அப்படின்னு விவரணாச்சாரியால சொல்லியிருக்க. அதையேவ அபியுக்தைஹி பலைக்கியாத் ஐக்கியம் ஞானஸ்ய உச்சதே. அதையேவன்னு சொன்னா ரெண்டு விருத்தி இருந்தாலும் அந்த ரெண்டு விருத்தி நிரபேட்ச உபாதியாக இல்லை, சாபேட்சமா இருக்கு. ஒரே இடத்துல இருக்கக்கூடிய உபாதியாக இருக்கிறதுனாலே அந்த அதுல பிரதிபலிக்கக்கூடிய சைத்தன்யங்கிற பலம் ஒன்னாக ஆகிறது. அதனாலதான் பிராந்தி ஞானம் ஒண்ணுன்னு சொல்றோம், ரெண்டு ஞானம் இல்லை சொல்றோம் இல்லையா. இதனால அபசித்தாந்தம் இல்லை, இதுதான் சித்தாந்தம். அதனால அதே மாதிரி இங்கேயும் சொல்லணும். இதமவச்சின்ன சைத்தன்யமும் அந்த விருத்தியவச்சின்ன சைத்தன்யமும் இந்த சமயத்துல வேற இல்லை. இதம்ங்கிறதும் அந்த விருத்தியும் சேர்ந்து இருக்கிறதுனால அதனாலதான் இப்ப அந்த இதமவச்சின்ன சைத்தன்யம் அதிஷ்டானம்னு சொன்னால் இந்த விருத்தியில பிரதிபலித்தமான சைத்தன்யமும் அதுவே தானே.
அதனால இதையும் அதிஷ்டானம்னு சொல்லலாம். அப்ப அந்த ரஜதாகார ஞானத்துக்கும் அந்த ரஜதங்கிற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தமே சொல்லலாம். ஓகே.